டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து மோஷன் ஒழுங்காக போகிறது கிடையாது, வயிறு வலிச்சு போகிறது, இல்லை மோஷனே ஒரு நாள் 2 நாள் போகாமல் இருக்கிறது, குழந்தைங்க வயிறு வலியில் இருக்கிறது, அந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு சால்வ் ஆகணும்னா நீங்கள் வந்து இந்த ரெமெடி யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் போடுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 கேரட் எடுத்துக்கோங்க. ஒரு சின்னதாக உருளைக்கிழங்கு எடுத்தால் போதும். கேரட் தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது பூண்டு ஒரு 5 பல் பூண்டு நான் எடுத்துருக்கேன். ஒரு 6 பல் பூண்டு, நீங்கள் 5 பல் பூண்டு எடுத்தால் போதும். இது வந்து பெருங்காயம், சின்ன பெருங்காயம், கட்டி பெருங்காயம் நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் வந்து தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான உப்பு யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அதுக்கு இம்பார்ட்டனே என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய் தான். நெய் வந்து நம்ம லாஸ்ட்டாக கொதித்து இறக்கிட்ட பிறகு, நல்லா வெந்த பிறகு அதை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் நெய் யூஸ் பண்ணிவிட்டு அதை குழந்தைக்கு கொடுக்கும்போது அது நல்ல ஒரு ரெமெடியாக இருக்கும். நீங்கள் உடனே அதை ரிசல்ட்டு நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம அது ஒன்று எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், சரிங்களா? இப்போ கேரட்டை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு சின்னதாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணலாங்களா? இப்போ கேரட்டு கட் பண்ணியிருக்கோம். கேரட் எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி திட்டமான சைஸில் கட் பண்ணணும். ரொம்ப நீங்கள் தின்னாக கட் பண்ணிங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமாக வேகாது. ஒரு மாதிரி சவுச்சவுன்னு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அதனால் இந்த சைஸில் திட்டமாக ஒரு ஃபைனாக நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா உருளைக்கிழங்கு வெந்துடும், கேரட் அப்படியே தான் இருக்கும். கேரட்டு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்தாலும் கூட நீங்கள் இது மாதிரி திட்டமாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். உருளைக்கிழங்கு நீங்கள் வந்து தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு வேணும்னா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கேரட்டு, உருளைக்கிழங்கு, உப்பு இருக்குது, நெக்ஸ்ட்டு பெருங்காயம் இருக்குது. சின்னதாக பெருங்காயம் எடுத்துக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் கசக்கும். அடுத்து பூண்டு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு பாத்திரத்தில் சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது, சரிங்களா? இப்போது அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி நிறையா சேர்த்துடாதீங்க. திட்டமாக அது வெந்து வர அளவுக்கு சேர்த்தா போதும். இதில் நான் 200 மில்லி லிட்டர் சேர்த்துருக்கேன், ஓகேங்களா? இது உப்பு, பூண்டு, பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம். நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம இப்போ வேக வைக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சு விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, கொதிச்சிடுச்சு. அந்த தண்ணியும் பாருங்கள், அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் வேணால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. அதே மாதிரி கேரட்டும் நல்லா வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இதை எடுத்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும், சரிங்களா? அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம இதை ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஏற்கனவே உப்பு எல்லாம் போட்டுருக்கிறதுனால இதை ஃபைனாக அரைச்சி நம்ம இந்த பவுலில் மாற்றிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சி ஒரு பவுலில் எடுத்துக்கணும். இப்போ நம்ம இது கூட இப்போ நெய் வந்து ஆட் பண்ண போகிறோம். நெய் வந்து 2 ஸ்பூன் நெய் தான் இதுக்கு இம்பார்ட்டண்டான ரெமெடிங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு மோஷன் போகிறதுக்கு. அது கூட கேரட்டு ரொம்ப நல்ல ஒரு வெஜிடபிள். அதை நீங்கள் கொடுக்கும்போதே குழந்தைக்கு
நல்ல மோஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்போவுமே நெய் வந்து உருக்கி தான் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு, உருக்காமல் கொடுக்காதீங்க. நெய் உருகிடுச்சு. இப்போது இதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை கிண்டிட்டு ஆறின பிறகு குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டுங்க. ஏன்னா நெய் வாசனையிலே நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 to 4 ஹார்ஸ்க்குள்ளே இந்த குழந்தைக்கு அந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்காது. குழந்தை அழுகுறது, வயிறு வலி இருக்கிறது, இல்லை 2 நாள் மோஷன் போகாமல் இருக்கிறாங்க அப்படின்னாலும் இது உடனே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.